பிரைஸ் தி லார்ட். 2 என்ற நம்பரை ஞாபகம் வச்சுக்கங்க. 2 மத்தேயு 2 அதிகாரம், லூக்கா 2ஆம் அதிகாரம், தீத்து 2ஆம் அதிகாரம், பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம். இந்த அதிகாரங்களை நீங்கள் பார்க்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு இருக்கு இல்லையா, அதை நீங்கள் நல்லா தெளிவாக வாசிக்கக்கூடிய வசனங்கள் அதில் இருக்கு. நான் மறுபடியும் சொல்லட்டுமா? மத்தேயு 2ஆம் அதிகாரம், லூக்கா 2ஆம் அதிகாரம், தீத்து எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம், பிறகு பிலிப்பியரின் நிருபம் 2ஆம் அதிகாரம். இந்த அதிகாரங்களை நீங்கள் படித்தால் நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை குறித்து தெளிவாய் நீங்கள் என்ன பண்ணலாம், பாரலாம். ஸோ இந்த இங்கே வாசித்த 2ஆம் அதிகாரத்தில் நேற்று ஒரு சிறிய ஜெப கூடுகை அழைத்திருந்தார்கள். அந்த ஜெப கூடுகையிலே நான் பேசும்போது இப்படியாய் சொன்னேன், இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் முதல் செய்தி என்ன தெரியுமா? 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுகிறது, பயப்படாதிருங்கள். இயேசு கிறிஸ்து பிறப்பின் முதல் செய்தி என்னதுங்க? அவர் மரிக்கும் போதும் அவர் கொடுத்த முதல் செய்தி என்ன தெரியுமா? பயப்படாதிருங்கள். அவர் உயிர் தெழுந்து வந்த முதல் நாளிலே அவர் வாயிலிருந்து பிறந்த வார்த்தை என்ன தெரியுமா? அப்போ நம்ம எல்லாருக்குமே பயம் என்ன பண்ணுதுங்க, இருக்குதான். அதுவும் இந்த டாக்டர்கிட்ட ரிசல்ட்டை கொடுத்துட்டு நாளைக்கு சாயங்காலம் வந்து ரிசல்ட்டை வாங்கிக்கிங்கன்னு சொல்லுவார் பாருங்க, அப்போ ஒரு பயம் வரும் பாருங்க. வருமா வராதா? என்னவா இருக்கும்? தூக்கமே வராது. பாசிட்டிவா நெகட்டிவா அப்படி ஒரு தத்தளிப்பு இருக்கும் பாருங்க, பயம். ஆண்டவர் சொல்கிறாரு பயப்படாதீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த குழந்தைங்கள்லாம் சின்ன குழந்தைங்கள பக்கத்தில் உட்கார வச்சா அலறுவாங்க பாருங்க. இன்னைக்கு ஆகின் காலையில் நாங்கள் ரெடி ஆகிட்டு உருண்டு கீழே விழுந்துட்டார். ஒரே ஒரு கத்தர் காப்பாற்றினார். கத்தர் நல்லவர், நல்லா இருக்கிறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அலறுவாங்க பிள்ளைங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் சொல்லுங்கள்? பக்கத்தில் இருக்கவங்க அணைச்சிப்போம். 2வது கையை வச்சு என்ன சொல்லுவோம்? அம்மா இருக்கிறேன், அப்பா இருக்கிறேன்னு உடனே அவங்க பயம் என்ன பண்ணிடும். 2வது வார்த்தை அதில் பார்த்தீங்கன்னா சந்தோஷமாக இருங்க. எப்படி இருங்க? சமாதானம் உண்டாவதாக. உங்களுக்கு என்ன உண்டாவதாக? சமாதானம். நான் நேற்று சொன்னேன், நம்மக்கிட்ட இருக்கிற பணம், பொருள், அந்தஸ்து, சொத்து, பதவி, இது நமக்கு சமாதானத்தை கொடுக்கவே முடியாது. அல்லது சமாதானம் என்ற அந்த காரியத்தை எங்கேயாவது ஒரு கடையில் விற்கிறாங்களான்னு சொல்லுங்கள், சொத்தையே விற்று அந்த கடையை வாங்கிடுவோம். அப்படி எதாவது விற்கிறாங்க கடையில்? ஒரு 1/4 கிலோ, 1 கிலோ, 1/2 கிலோ வசதிக்கு ஏற்ற மாதிரி வாங்கிக்கலாமா? டெய்லி அட்லீஸ்ட் ஒரு 100 கிராமாவது என்ன பண்ணிடுவோம், வாங்கிடுவோமே. சமாதானம் விற்க மாட்டாங்க. ஆண்டவர் கொடுக்குற சமாதானம் உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கும். அது எங்கே தெரியுமா இருக்குது? கர்த்தருடைய சமூகத்திலே பரிபூரண ஆனந்தம் உண்டு. இந்த ஆனந்தம் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியுமா? சமாதானத்தின் உச்சக்கட்டம். அதே 10ஆம் வசனத்தின் கடைசி லைன் நற்செய்தி. உங்களுக்கு ஒரு நற்செய்தி. ஆமேன். நான் சொல்கிறேன், புது வருஷத்தில் உங்கள் எல்லாருக்கும் ஒரு குட் நியூஸ் இருக்குது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? விசுவாசிக்கிறீங்களா? உங்கள் எல்லாருக்கும் there is a good news in the coming year. புது வருஷத்தில் உங்கள் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஆண்டவர் ஒரு நல்ல செய்தியை தரப்போகிறார். நீங்கள் நம்புறீங்களா? இதுதாங்க கிறிஸ்மஸ்னுடைய ரொம்ப சிம்பிளான செய்திங்க. பயப்படாதீங்க, சந்தோஷமாக இருங்க, உங்களுக்கு சமாதானம் இதோ மிகுந்த நற்செய்தி உங்களுக்கு வருகிறது. அது ஏற்கனவே வந்துருச்சு. அதுதான் யாருன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. இப்போ அவர் நம்ம விசுவாசிக்கும் போது ஒவ்வொரு நாளும் அவர் நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் நற்செய்திகளை, வாக்குத்தத்தங்களை கொடுத்து கொண்டே இருக்கிறார். மீண்டும் அவர் வரப்போகிறார். அதுதான் இன்னொரு நற்செய்தி. அழிவில்லாத ஒரு வாழ்க்கையை உங்களுக்கு எனக்கும் கொடுக்க போகிறார். அழிவே இல்லாத ஒரு வாழ்க்கை எப்படி இருக்கும் பாருங்க. அது கிறிஸ்தவர்களுக்கு மட்டும்தான். ஆனால் யார் வேணா அதை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஆண்டவராகிய இயேசுவை உங்கள் இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு உங்கள் சொந்த இரட்சகராய் அவரை அறிக்கையிட்டு மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்து அவரோட நல்ல உறவில் இருந்தீங்கன்னா அவர் வருகையில் போவதற்கான ஒரு வாய்ப்பு உங்கள் எல்லாருக்கும் இருக்கிறது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஹல்லேலூயா. அடுத்தபடியாக மிக முக்கியமான சில காரியங்களை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாக இருக்கிறேன். இந்த நேரத்தில் ஒரு 10 நிமிடம் நான் உங்களோடு கூட நான் பேச போகிறேன். நீங்கள் நான் பேசுகிறதை கவனமாய் கவனிக்கும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஒரு வாரமாக இந்த ஆராய்ச்சியை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். மோர் தென் 1 வீக் இந்த ஆராய்ச்சியை. முதல் ஆராய்ச்சி, இயேசு கிறிஸ்து எங்கே பிறந்தார்? ஆக்சுவலாக நம்ம ட்ராமாலாம் போடும்போது காட்டுவோம், குடில்லாம் வைப்போம் இல்லையா? ஒரு மாடு, புல், அதெல்லாம் அப்படி தானே நம்ம வைக்கிறோம். டிவியில் ஒரு படம் போடுவாங்க, அந்த படம் பாருங்கள். அவர் எந்த தொட்டிலில் வச்சாங்க? த கிராடில், பச்சை கலரில் இருக்குல்ல, அது கொஞ்சம் இந்த டிவியில் பாருங்கள். அந்த டிவி கொஞ்சம் அந்த இது ஷேக் பண்ணணும் போல். சிமெண்ட் தொட்டிங்க, இதில் தாங்க அவர் வச்சாங்க. சுகமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? இயேசு கிறிஸ்துவை கிடத்தி வைத்திருந்த
அந்த இதை தொட்டில்னு சொல்றதா இல்லை தண்ணி தொட்டுன்னு சொல்லவா இல்லை கல்லு, ஆனால் இதில் தான் கிடத்தி வச்சுருந்தாங்க. நல்லா பார்த்துங்க, கல்லுங்க குத்தி இருக்குமா இல்லையா? இன்றைக்கி நம்ம பிள்ளைங்கள்லாம் பிறந்தா உடனே இப்போல்லாம் பஞ்சிலேயே ஒன்று வந்துருச்சு பாருங்க, அப்படியே தூக்கிட்டு போகிறோம், அதில் ஜிப்பு போடுறோம், அதுலேயே கொசு வலை இருக்கான், அதுலேயே தொட்டியில் இருக்கான், என்னென்னமோ இருக்குது, அப்படி தானே? ஆனால் இங்கே பாருங்கள், இயேசு கிறிஸ்துவை இதில் தான் கிடத்தினாங்க. அது என்னன்ற ரகசியத்தை, பின்னணியத்தை ஒரு வாரமாக படித்ததை 2 நிமிஷத்தில் சொல்கிறோம் உங்களுக்கு. இயேசு கிறிஸ்து பிறந்தபோது ஆங்கில வேதாகமத்திலே மாட்டு தொழுவம் என்ற வார்த்தை பயன்படுத்தவில்லை, நன்றாய் கவனியுங்கள். ஸ்டேபிள் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது, அல்லது மெஞ்சர் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அது எப்படி என்றால், ஆடு மாடுகளை வைத்திருக்கிறவர்கள் பெரிய பணக்காரர்கள். அன்றைக்கி அவங்க கிட்ட இருந்த பெரிய வாகனமே என்னன்னா ஆடு மாடு கழுதை குதிரைலாம் வச்சிருந்தா பெரிய பணக்காரர், ஒட்டகம் வச்சிருந்தா அவர் அதை விட பெரிய பணக்காரர். வேகமா இதெல்லாம் கட்டி வைக்க ஒரு இடம் இருக்கும், தொழுவம். அந்த தொழுவத்திலே ஒரு இடம் இருக்கும், அந்த இடம் மட்டும் கொஞ்சம் சுத்தமா இருக்கும். அந்த இடம் பேர் தான் முன்னணை. அந்த இடத்துக்கு பேர் தான் என்னதுங்க? அந்த முன்னணைனா என்னன்னா, அந்த ஆடு மாடுகள் கழுதை ஒட்டகங்கள்லாம் தீவினம் போட்டு சாப்பிடுற இடம். அப்போ அந்த சாப்பிடுற இடத்த எல்லாருமே இப்படி தான் வச்சிருக்கிறாங்க. அந்த சுத்தமான இடத்துல தான் இயேசு பிறந்தார். ஆனால் சரித்திரத்தை கொஞ்சம் அலசி ஆராய்ந்தால், இயேசு பிறந்த அந்த இடம் ஒரு பேர் சொல்றாங்க, மலை உச்சி. எந்த இடமா அது? மலை உச்சியிலே ஒரு குகை போன்ற ஒரு இடத்துல ஆடு மேய்க்கிறவர்கள் ஆடை மேய்த்து கொண்டிருப்பார்களாம். மலை உச்சியில போய் யார் ஆடு மேய்ப்பாங்க அப்படின்றத இப்ப நான் சொல்றேன். மற்றவங்கெல்லாம் கீழே என்ன பண்ணுவாங்க, சமவெளியிலே மேய்ப்பாங்க. ஆனா ஒரு சில மேய்ப்பர்கள் மாத்திரம் ஒரு சில ஆடுகளை தேர்ந்தெடுத்து அதை மலை உச்சியில தான் கொண்டு போய் மேய்த்து, மலை உச்சியில ஒரு முக்கியமான இடம், ரொம்ப கொஞ்சம் சுத்தமா முன்னணை, அதுக்கும் பேரும் என்னதுதாங்க முன்னணை. இது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேவாலயத்தில் பலி செலுத்த ஆடுகள் தேவை. அந்த ஆடு பழுதற்ற ஆடா இருக்கணும், ஒரு வயது உள்ள, கொஞ்சமும் பழுது என்ன பண்ணக்கூடாதான். அதனால ஒரு குறிப்பிட்ட மெய்ப்பர்கள், இவர்கள் எல்லார் மெய்ப்பர்களோடும் இவங்களை சேர்க்க மாட்டாங்க, இவங்க கொஞ்சம் தனித்து பிரித்து காணப்பட்டிருப்பார்கள் இந்த மெய்ப்பர்கள். இவர்கள் என்ன மெய்ப்பர்கள்? பலிபீடத்திலே தேவாலயத்திலே பலியிடப்படுகிற ஆடுகளை துல்லியமாக கவனமாக கண்ணும் கருத்துமாக வளர்த்து எடுக்கிற மெய்ப்பர்கள். தேவாலயத்தின் பலி செலுத்துகிற ஆடுகளை மேய்க்கிற மெய்ப்பர்களாம் இவங்க அந்த ஆடுகளை மலை உச்சியில கொண்டு போய் தான் மேய்ப்பாங்களாம். எந்த வியாதியும் என்ன பண்ணிடக்கூடாதான். உங்க எல்லாருக்கும் தெரியும், மலை தேசம் மலை நாடுகளுக்கு போனீங்கன்னா நோயே வராது. ஏன் தெரியுமா? ஃபுல்லா மூலிகை, காற்று சுத்தமா இருக்கும், தண்ணி. அதனால தான் நம்ம ஊர்ல சிலர் வந்து இமயமலைக்கு போயிட்டு வரேன்னு. எதுக்குன்னா உடம்பு என்ன ஆயிடும், தன்னை போலவே சாப்பாடே தேவையில்லை, பசியே எடுக்காது. அந்த மூலிகையினுடைய சுவாசம் உங்களுக்கு அவ்வளவு புத்துணர்வு என்ன பண்ணுமா, ஸ்கின் டிசீஸ் எது இருந்தாலும் சரியாயிடுமா அப்போ சொல்றாங்க. அதனால தான் அங்கெல்லாம் என்ன பண்ணிட்டு போயிட்டு வராங்க. அப்போ ஒரு ஆடு பிறந்துருச்சுன்னு வச்சிங்களேன், அந்த ஆடு 10 குட்டி போடுதுன்னா அதில் ஒரு குட்டி பர்ஃபெக்டாக இருக்குன்னு பார்த்துட்டாங்கன்னா அந்த குட்டியை எடுத்து கவனியுங்கள். அந்த கவனமாய் வளர்க்கிற மெய்ப்பர்கள் ஒரு துணியிலே சுற்றி, இயேசு எங்க சுற்றி வச்சாங்க? சாடல் கிளாத், துணியிலே சுற்றி. அந்த ஆடு தான் பலி கொடுக்க போறாங்க. ஒரு வருஷம் கழிச்சு என்ன கொடுக்க போறாங்களாம்? அதை துணியில சுற்றி பத்திரமா, தம்பி அதை போடுங்க, அந்த கல்லு மேலே இருக்க தொட்டி இருக்கு பார்த்தீங்களா, அதில் வச்சிருவாங்களாங்க. அதுக்கு தாங்க அது பயன்படுத்தினாங்க. அந்த பலியிட போட போகிற அந்த பிறந்த ஆடு இருக்கு பாருங்க, அதை துணியில சுற்றி இதில் வச்சிருவாங்களாம். ஒரு வருஷம் ரொம்ப கண்ணும் கருத்துமா அந்த மெய்ப்பர்கள் அதை என்ன பண்ணுவாங்களாம்? ஆக்சுவலாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறந்த செய்தியை முதலாவது ராஜாக்களுக்கோ வேற யாருக்கோ அறிவிக்கப்படலை, மெய்ப்பர்களுக்கு தான் அறிவித்தார்கள். ஏன்? இந்த மெய்ப்பர்கள் தான் இந்த ஆட்டுக்குட்டியை கண்ணும் கருத்துமா என்ன பண்ண போறாங்க. இயேசு பிறந்தது எதுக்குன்னா, வாழ பிறந்த குழந்தை அல்ல, நமக்காய் அடிக்கப்படுகிற தேவ ஆட்டுக்குட்டி. யோவான் ஸ்நானகன் ஆண்டவராக இயேசுக்கு ஞான ஸ்நானம் கொடுக்கும்போது சொன்னார், இதோ உங்களுக்காக அடிக்கப்படுகிற தேவ ஆட்டுக்குட்டி வருகிறது, இதிலே பழுதொன்றும். அப்போ ஏசப்பாவை இதே ஒரு சின்ன ஆடை வைக்கிற ஒரு கல் மேசை அல்லது கல் தொட்டில தான் இயேசுவை வைத்தார்கள். சுகமா இருந்திருக்குமா, வலிச்சிருந்திருக்குமா? கட்டாயம் வலிச்சிருந்திருக்கோங்க. எப்படி இருந்திருக்கும்? ஆனா நம்ம வீட்டில் நம்ம ஒரு குழந்தை பிறந்தா அதை எப்படியெல்லாம் கவனிக்கிறோம், எவ்வளோ ட்ரெஸ்ஸு, எவ்வளோ அதுக்கு தேவையான காரியங்கள் எல்லாம் நம்ம என்ன பண்றோம். ஆனா இங்க பாருங்க, ஆண்டவராக இயேசுவை இப்படி ஒரு கல் தொட்டில தான் என்ன பண்ணாங்கங்க, வைத்தாங்க. மெய்ப்பர்கள் எப்படி? அப்போ அவர் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியா பிறந்தாரு,
அவரை வளர்க்கறதுக்குனே ஒரு மெய்ப்பரை வச்சிருந்தாங்க. அந்த ஆடுகளை அந்த மெய்ப்பர்கள் கிட்ட தான் போய் இயேசு பிறப்பு என்ன பண்ணாங்களாம், மலை உச்சியில. இந்த அடையாளம், இயேசு பிறந்திருக்கிறான்ற அடையாளத்தை வான சாஸ்திரிகள் இருக்காங்கல்ல, 3 பேர் வரலங்க, 3000 பேர் கூட வந்திருக்கலாம். ஆனால் 3 காணிக்கை கொண்டு வந்தாங்க. பொண்ணு, வெள்ளி, தூபவர்க்கம். பொண்ணு, தூபவர்க்கம், வெள்ளைப்போளம். பொண்ணு யாருக்கு தெரியுமா காணிக்கை கொடுப்பாங்க? கோல்ட. ராஜாக்களுக்கு காணிக்கை கொடுக்கணும்னா எதை தான் கொடுக்கணுமா? பொன் தான் என்ன பண்ணணுமா? கொடுக்கணுமா? 2வதாக தூப வர்க்கம் யாருக்கு காணிக்கை தெரியுமா கொடுப்பாங்க? பூஜிக்கிற கடவுளுக்கு. கடவுளுக்கு தான் எதை கொடுப்பாங்க? தூப வர்க்கம். வெள்ளைப்போளம் எதற்கு தெரியுமா அடையாளம்? பெரிய பணக்காரர்கள் இறந்தால் இறந்த பிறகு அவருடைய சரீரத்தில் போசக்கூடிய ஒரு காஸ்ட்லியான வாசனை திரவம் தான் என்னதுங்க. அப்போ இயேசு கிறிஸ்து பிறக்கும் போதே ஒருத்தர் சொன்னார், நீங்க ராஜாதி ராஜா, நீங்க தேவாதி தேவன். 2வது 3வது என்ன சொன்னார் தெரியுமா? வெள்ளைப்போளம். இவர் வாழ பிறந்த குழந்தை அல்ல, இவர் சாக பிறந்த குழந்தை. அப்போ இந்த பிறப்பினுடைய முதல் பரிமாணம் என்ன? இயேசு கிறிஸ்து பிறந்தது இப்படி இந்த தொட்டில் தான், அடிக்கப்படுகிற தேவாட்டுக்குட்டி. அப்படியே அந்த காட்டுக்குட்டி அந்த துணியில சுத்தி 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 1 வருஷம் ரொம்ப பத்திரமா என்ன பண்ணுவாங்களாம், மரியாளும் யோசேப்பும் ரொம்ப பத்திரமா என்ன பண்ணிட்டாங்களாம். கரெக்டா குறித்த இடத்துல பெத்லகேம் என்ற ஊரிலே பிறந்தார். அந்த குழந்தை 6 மாசத்துக்கு முன்னாடி பிறந்திருந்தா நாசிரத்துல பிறந்திருக்கணும். 6 மாசத்துக்கு பிந்தி பிறந்திருந்தா மறுபடியும் நாசிரத்துல தான் பிறந்திருக்கணும். ஆனா கரெக்டா அந்த நேரத்துல அவர் பிறந்தார்னா எந்த நேரத்தில் பிறந்தார்? இப்போ இது வரைக்கும் நான் பேசுனது புரிஞ்சிருச்சா? இயேசு கிறிஸ்து யார் என்று ஏன் இதில் வச்சாங்க? 2வது உங்களுக்கு கூற்றை ஒன்றை சொல்லுகிறேன். இயேசு கிறிஸ்து எப்போ பிறந்தார், எங்கே பிறந்தார், எப்படி பிறந்தார்னு சொல்லிட்டேன்ல, வேர் அண்ட் ஒய். இப்போ வென், எப்போ பிறந்தார்? எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க கோரஸா. எத்தனாம் தேதி இயேசு பிறந்தார்? இன்னைக்கு என்ன அப்பயும் இன்னைக்கு வந்தீங்க எல்லாரும் கிறிஸ்மஸ் சர்ச்சுக்கு? என்ன தேதி அது இன்னைக்கு நமக்கு வச்சிருக்கிறது? 25. சிஸ்டர் சொல்கிற மாதிரி 25ஆம் தேதி இயேசு பிறக்கல. 3 சரித்திர கூற்றுகளை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன். இயேசு பிறந்தது செப்டம்பர் எண்டு, அக்டோபர் கடைசிக்குள்ள பிறந்திருக்கிறார். செப்டம்பர் கடைசி, த லேட்டர் ஆஃப் செப்டம்பர், த பிகினிங் ஆஃப் அக்டோபர், அல்லது அக்டோபருக்குள்ள. எப்படி பாஸ்டர் நீங்க சொல்றீங்க? என்னுடைய ஆராய்ச்சி சொல்லுகிறது. லூக்கா 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், வேகமாய் வாசிக்கலாம். அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். கடும் குளிர்னு ஏதாவது வார்த்தை வந்திருக்கு? ஆனா நம்ம பாட்டு பாடுவோம், கடும் குளிர் காலத்திலே. நம்ம வேற பாட்டு எழுதியிருக்கோம், தப்பு கிடையாது. பனியில் மலர்ந்த பனிதான், பனிதான். ஆனா உச்சக்கட்ட பனி அது கிடையாது. உச்சக்கட்ட பனி யூதேயா எருசலேம்ல டிசம்பர் மாதத்திலே தான் உச்சக்கட்ட பனி. நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். மழை வேற பெய்யுமா. நவம்பர் ஆரம்பத்தில் அல்லது நவம்பர் எண்டிலிருந்து டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக் வரைக்கும் மழை இருக்குமா. டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக்லேருந்து பிப்ரவரி வரைக்கும் யூதாயில் வெளியே தலை காட்ட முடியாத அளவுக்கு பனி இருக்குமா, உறைந்து போகக்கூடிய அளவுக்கு பனி இருக்குமா. ஆனால் நன்றாய் கவனிங்கள், இங்கே ஒரு வார்த்தை, மெய்ப்பர்களுக்கு தூதர்கள் வந்து என்ன பண்ணாங்க? மெய்ப்பர்கள் உறைந்த பனியிலும் மழையிலும் தங்கள் மந்தைகளை வெளியே கொண்டு வந்து மேய்க்க மாட்டார்கள். ஆபத்து, மரித்துவிடும். ஆடு என்ன பண்ணிருமா? குளிர் தாங்காம. இவங்களும் குளிர் தாங்காம என்ன பண்ணுவாங்க? ஆனால் நைட்டில் தான் மேய்ப்பாங்களாம். வீட்டெல்லாம் விட்டுட்டு 1 மாதம் 1 வாரம் ஹையஸ்ட்டு 2 மாதம் வரைக்கும்லாம் என்ன பண்ணுவாங்களாம்? மேய்ப்பாங்களாம். அதே சமயத்தில் மலை உச்சியில் போய் தான் மேய்ப்பாங்களாம். ஏன்னா மலை உச்சியில் நல்ல நல்ல மூலிகை இலைகள், அது நல்லா வளரக்கூடியவான நல்ல சுத்தமான புல் எங்கே கிடைக்குமா? அதனால தான் மெய்ப்பர்கள் கூடுமான அளவுக்கு எங்கே தூக்கிட்டு போயிடுவாங்களாம் ஆடுகளை. நடக்க முடியாதது தோளில் தூக்கி போட்டு என்ன பண்ணிக்கிட்டே இருப்பாங்களாம். யூதர்களுடைய மெய்ப்பர்கள் சொல்கிறாங்க, நாங்கள் நவம்பர் எண்டுலேயும் டிசம்பர்லேயும் ஆடுகளை வெளியே மேய்க்க மாட்டோம். மேய்ச்சோன்னா எங்கள் ஆடுகள் செத்துரும், நாங்களும் என்ன பண்ணிடுவோம். அவங்க நாங்கள் மேய்க்கிற அருமையான ப்ளசண்ட்டான கிளைமேட் எதுங்கன்ட்டு ஒரு யூத மெய்ப்பன் கிட்ட போய் கேட்டால் அவன் சொல்கிறான், அக்டோபர் செப்டம்பர். அக்டோபர் செப்டம்பரில் என்ன ஆகும்னா வெயில் இறங்கியிருக்கும், பனி பெய்ய ஆரம்பிக்கும். ஆனால் தாங்குற அளவுக்கு தான் இருக்கும். உடம்புக்கு எந்த கேடும் இருக்காது, ஆடுக்கும் எந்த கேடும் வராது. கிளைமேட்டு எங்களுக்கும் கிளைமேட்டில் எந்த கேடும் வராது. ப்ளசண்ட்டான கிளைமேட்டுங்க. அது எப்போ மெய்ப்பர்கள் வந்து மேய்ச்சிக்கிட்டு இருப்பாங்கன்னா அக்டோபர் செப்டம்பரில் தான் மேய்ச்சிக்கிட்டு இருப்பாங்களாம்.
என்னுடைய இந்த ஆராய்ச்சி சொல்லுகிறது, நான் படித்த புஸ்தகங்களிலிருந்து முதலாக மெய்ப்பர்களுக்கு அறிவிக்கப்பட்டனால எண்ட் ஆஃப் செப்டம்பர் ஆஃப் பிகினிங் ஆஃப் அக்டோபர், அல்லது சொல்றாங்க பிகினிங் எண்ட் ஆஃப் சம்மர் அண்ட் பிகினிங் ஆஃப் ஆட்டம். வின்டர்ல மேய்க்க மாட்டாங்களாம். வின்டர்னா என்ன தெரியுமா? பனி பெய்யும், கடும் குளிர் பனி காலம். பட் ஆட்டம் அப்படின்னா என்னதுங்களா? இலையுதிர் காலம். அப்போதான் அப்படியே பனி என்ன பண்ணுது, இந்த இளவேலை காலம் அப்படின்றாங்களா வருது. அப்போ அந்த கணக்குப்படி பார்த்தா இயேசு கிறிஸ்து பிறந்த தேதி என்னவாம்? முதல் வாய்ப்பு, ஊர்ஜிதமாய் நான் சொல்லவில்லை, முதல் வாய்ப்பு ஒன்று அக்டோபர் எண்டு, இல்லைன்னா செப்டம்பருக்குள்ள அக்டோபருக்குள்ள ஏதாவது ஒரு தேதி. ரெண்டாவது காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். எல்லாவற்றையும் வாசிக்க நேரம் இல்லை, வீட்டில் போய் வாசிக்கலாம். லூக்கா 2ஆம் அதிகாரம் 1-7 வரை. இப்பொழுது நாம் வாசித்தோம் அல்லவா? கணக்கெடுப்பு. என்ன எடுத்தாங்களாம்? சென்சஸ். கவனிங்கள். அகஸ்டஸ் சீசர், ஜூலியஸ் சீசருடைய மருமகன். செத்த பிறகு அகஸ்டியஸ் சீசர் 18 வயசுல ராஜாவாகிறான். வந்த உடனே ரோம கவர்மெண்ட்டை பெரிய ராஜ்யமாக மாற்றுறான். அவனுக்கு நல்ல ஞானம், சாதுரியம் எல்லாமே இருந்தது. ரோடெல்லாம் போட்டார். ஹால் ரோட் லீட்ஸ் டு ரோம் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. உலகம் எங்கும் ரோமை டச் பண்ணாமல் யாரும் போக முடியாது, அவ்வளோ ரோட்ஸ் போட்டாங்க. ரோமன் பாக்ஸானியான்னாங்க. ரோமுக்கு வந்தீங்கன்னா ரோம் தான் உலகத்துக்கே சமாதானத்தை கொடுக்கும் என்று சொல்லி நிறைய காரியங்களை அவங்க செய்தார்கள். அப்போது ஒரு நாள் அவர்களுக்கு ஒரு எண்ணம் தோணிடுச்சு. அவனுக்கு, யாருக்கு? 18 வயசு பையனான அகஸ்டஸ்க்கு. பெரிய ஆள் ஆகிட்டான் அவன். நல்ல விஷயம் பண்ணான். சென்சஸ் எடுங்கன்ட்டான். கணக்கெடுப்பு. என்ன கணக்கெடுப்பு? மக்கள் தொகை கணக்கு எடுப்பு. என்ன பண்ணுங்க? எடுங்க. என்ன கணக்கெடுப்பு எடுங்க? மக்கள் தொகை கணக்கெடுப்பு. 3 முறை தான் எடுக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு 2 முறை. இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னாடி 2 டைம்ஸ் எடுத்திருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து பிறந்த பிறகு கரெக்டாக அவர் பிறக்க போகிற அந்த குறிப்பிட்ட நேரம், அதாவது மரியாளுக்கு பிரசவம் என்ன பண்ணிடுச்சு, நெருங்கின நேரத்தில் என்ன எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட நிறைமாத கர்ப்பிணியாக யோசேப்பு எங்கே கூப்பிட்டு போயிருக்கணும்? அவரை தான் இருந்த நாசரேத்துலேருந்து எங்கே கூப்பிட்டு போனோம்? ஏன் பெத்லகேம் போனோம்னா, அவங்கவுங்க எந்த வம்சத்துலேருந்து வளர்ந்தவங்க, அவங்க வம்சம் எங்கே ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தா யோசேப்பு தாவீதின் வம்சத்தை. ஸோ தாவீதின் வம்சம் எங்கேருந்து ஆரம்பிக்குதா? பெத்லகேம்லேருந்து தான் என்ன பண்ணுது. அதனால தான் யோசேப்பு நிறைமாத கர்ப்பிணியாக இருந்தாலும் கஷ்டப்பட்டு ட்ராவல் பண்ணுறாரு. கிட்டத்தட்ட 1.5 மாதம் ட்ராவல் பண்ணியிருக்கணுமா? எத்தனை மாதங்க? காடு, மலை, இதெல்லாம். அதுவும் ஒரு நிறைமாத கர்ப்பிணியை வச்சுக்கிட்டு போனோன்னா எப்படிங்க? நம்ம ஊர் ஷேர் ஆட்டோவில் போகிற மாதிரி. ஷேர் ஆட்டோவில் போயிருக்கீங்க? அதுவும் கொஞ்சம் பழைய ஷேர் ஆட்டோவில் போங்களேன். வைப்ரேஷன் ஜீரணம் ஆகலைன்னா யாராவது அங்கே போங்க, ஜெலுசல் குடித்த மாதிரி குலுக்கி எடுத்துன்னு வந்து விட்டுருவான். அதான் சொன்னாங்களாம், ஒரு நாள் டானிக்கு நல்லா குலுக்கி கொடுங்கன்னு கொடுத்தாங்களாம். ஒருத்தர் என்ன பண்ணான்னா, அவங்க அம்மா வாயில் ஊற்றி அம்மாவே நல்லா என்ன பண்ணிட்டுக்கிறான், குலுக்கி விட்டுக்கிறான். அப்படி இல்லை, அது மாதிரி. இங்கே பாருங்கள், சென்சஸ் எப்போ எடுப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரோமன்ஸு உலகம் எங்கும் எடுக்கணும், எல்லா ஜனங்களும் வந்து சேரணும் அவங்க சொல்கிற இடத்துல. அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்களாம், டிசம்பர் நவம்பர் மாதத்தில் வேலையே செய்ய மாட்டாங்களாம் ரோமர்கள். ஏன்னா கடுங்குளிர். முக்கியமாக யூதேயாவில் என்ன இருக்குமா? கடுங்குளிர், மழை பெஞ்சு மட்டியாயிடுமா ரோடு. மட்டினா சேரும் சகதியாயிருமா. தங்கள் குதிரைகளை என்ன பண்ண முடியாதான், ஓட்ட முடியாதான். அதனால் அவங்க சென்சஸ் எடுக்கிற அந்த காலம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் மார்ச் ஏப்ரல், இல்லைன்னா செகண்ட் ஆஃப் ஜூன் ஜூலை, இல்லைன்னா தேர்ட் ஆஃப் செப்டம்பர் அக்டோபர். இந்த 3 ஆஃபில் குவார்ட்டர்ஸில் தான் என்ன எடுப்பாங்களா, அவங்க சென்சஸே எடுப்பாங்களாம். இயேசு கிறிஸ்து சென்சஸ் எடுக்க போகும்போது ரோமர்களுடைய அந்த கால அட்டவணையை கவனிச்சிங்கன்னா, செப்டம்பர் அக்டோபரில் பெத்லகேமில் சென்சஸ் எடுப்பாங்கன்னு போட்டிருந்தாங்களாம். அப்போ கட்டாயம் இவங்க போய் சென்சஸ் எடுக்கும் போது அது செப்டம்பர் அக்டோபருக்குள்ளே தான் ஏதாவது ஒரு டேட்டில் என்ன பண்ணியிருக்கணும், இருந்திருக்கணும். அப்போ அந்த அம்மா நிறைமாத கர்ப்பிணி. ஸோ இதை வச்சு சொல்கிறாங்க, அவர் டிசம்பர் பிறக்கவில்லை. 3வது ஒரு கூற்று, லூக்கா 1ஆம் அதிகாரம் 5-13 வரை சகரியா என்று சொல்லக்கூடிய ஒரு ஆசாரியன் இருந்தார். அது அவருக்கு லாஸ்ட் டியூட்டி, கடைசி டியூட்டி. அபியா என்று சொல்லக்கூடிய ஆசாரிய வம்சத்தில் வந்தவர். தாவீதின் நாட்களிலே அபியா என்ற ஆசாரியை நியமித்தார். இந்த சகரியாவினுடைய ஆசாரிப்பு கூட எப்படி இருக்கும்னு நான் அதை சொல்கிறேன். ஒரு வருஷத்துக்கு 2 ஷிஃப்ட்டு, 24 ஆசாரியர்கள் இருப்பாங்க. ஒரு வருஷத்துக்கு எத்தனை ஷிஃப்ட்டு? ஒரு வருஷத்துக்கு எத்தனை மாதம்? 2 மாதம். 2 வருஷம்ன்றது எத்தனை மாதம்? 24 ஆசாரியர்கள் இருப்பாங்க. ஒருத்தர் ஒரு வருஷம் ஷிஃப்ட் 12 பேர், அடுத்து 12 வருஷம் ஷிஃப்ட்டு 3ஆக பிரிச்சுப்பாங்க. ஃபர்ஸ்ட் குவார்ட்டர்
அதாவது மார்ச் ஏப்ரல் ஜூன் ஜூலை மிடில், அதுக்கப்புறம் இங்கே நவம்பர் டிசம்பரில் போக மாட்டாங்க. ஏன்னா ஜனங்க பலி செலுத்த வருவதும் கொஞ்சம் கஷ்டமாயிரும் அந்த நேரத்தில். இவர் தன்னுடைய கடைசி ஆஃபில் இருக்கிறார். ஸோ ஆசாரியர் ஆகிய சகரியானுடைய அந்த காலங்க பார்த்தீங்கன்னா செப்டம்பர் அக்டோபரில் என்ன பண்ணியிருக்கிறார், அவர் தன்னுடைய ஆசாரிய ஊழியத்தை முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறார். கவனிங்க, வீட்டுக்கு போனால் தெரியுது, தேவதூதன் வாக்கு கொடுத்துட்டான், உனக்கு ஒரு குழந்தை பிறக்கும், அந்த குழந்தைக்கு யோவான்னு பேர் வைப்ப, நீ நம்பாதனால குழந்தை பிறக்கிற வரைக்கும் நீ ஊமையாயிருவ. இது நல்ல ஒரு ஆசீர்வாதம். ஆக்சுவலாக நிறைய பேர் நம்ம பேசியே நம்ம ஆசீர்வாதத்தை எடுத்திருக்கோம் தெரியுமா. குழந்தை பிறந்த பிறகு தான் அவருக்கு வாயை என்ன பண்ணுது, திறக்கப்படுது. நேராக போய் பார்த்தா இவர் ஊழியத்துக்கு வந்துட்டார். 6 மாதம் கழித்து போகிறாரு. ஆரம்பத்தில் போனவர் பார்த்தா அவங்க ஒய்ஃப் கன்சீவாக இருக்கிறாங்க, வயசானவங்க, வயிறு பெருசாக இருக்குது. என்னம்மா, எனக்கு 6 மாதம். அவர் ஆக்ஷன்லேயே காட்டுறார். தேவதூதன் என்கிட்ட வந்து பேசிட்டாரு, என்ன பேருன்னு கூட சொல்லிட்டார். நீ ஏன் பேச மாட்டுற? நான் அவிஸ்வாசம் இல்லாமல் கொஞ்சம் என்ன பண்ணிட்டேன், அவிஸ்வாசமாக பேசுனதுனால கொஞ்ச நாளைக்கு ஆண்டவர் என் வாயை என்ன பண்ணி விட்டார், லாக்கு. சில சமயம் நம்ம வாய்க்கு லாக் போட்டால் நம்ம நல்லா இருப்போங்க. எத்தனை பேர் ஆமென்னு சொல்கிறீங்க? தாவீது சொல்கிறார், ஆண்டவரே என் வாய்க்கு என்ன வையும். நிறைய பேர் கெட்டு போகிறதே எதனால தான், நம்ம வாயால் தான். பிசாசு நம்மளை தேவனை தூஷித்து ஜீவனை விடும். அந்த நேரத்தில் ஒரு அம்மா வராங்க எலிசபெத்தை சந்திக்க. அந்த அம்மா பேர் மரியாள். அந்த அம்மா பேர் என்னதுங்க? 2 பேரும் வாழ்த்துறாங்க. வாழ்த்துன ஒன்று பிள்ளைங்க துள்ளுது. எலிசபெத்துக்கு அது 6வது மாதம். கவனிங்கள், மரியாளுக்கு அது 1 மாதம். அப்போ தான் அந்த அம்மா என்ன ஆயிருக்கிறாங்க, கன்சீவ் ஆகிருக்காங்க. கன்சீவ் ஆன விஷயத்த புருஷங்கிட்ட போய் சொல்ல முடியாது. நிச்சயம் இருக்குது. நிச்சயம் ஆனன்னு ஒரு அம்மா கன்சீவ் ஆகிட்டாங்கன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி நம்ம ஊரில் என்ன பண்ணுவோம், தள்ளி வச்சிருவோம். பயந்துட்டாங்க. அப்பா அம்மா கிட்ட சொன்னால் அடி உழும், நம்ப மாட்டாங்க. சர்ச்சில் போய் சொன்னால் மோசையின் நியாய பிரமாணத்தின்படி கல்லெடுத்து என்ன பண்ணிடணும், கொண்டுடணும். இந்த மாதிரி நேராக சொந்தக்கார வீட்டுக்கு போயிடுச்சு. 3 மாதம் 4 மாதம் பொறுத்து வெளியே வரலான்னு. அப்போ மரியாளுக்கு எத்தனை மாதமா, 1 மாதம் டிசம்பரில். அது வந்து எண்ட் ஆஃப் த சீசன். அவர் உள்ளே போகிறார் அவங்க ஒய்ஃபை பார்க்க. அப்போ அந்த கணக்கு வச்சு பார்த்தீங்கன்னா குழந்தை எப்போ பிறந்திருக்கும், எத்தனை மாதம் குழந்தை பிறக்க? 9, 9 to 10. அந்த அம்மா டிசம்பர் மாதம் உள்ளே போய் அந்த கடைசி மாதத்தில் போய் மீட் பண்ணுறாங்க. இந்த அம்மாவுக்கு 6 மாதம், இந்த அம்மாவுக்கு இப்போ தான் கன்சீவாக இருக்கிறாங்க. அப்போ இன்னும் குழந்தை பிறகு எத்தனை மாதம்? 8 மாதம். அப்போ 8வது மாதம் என்னதுங்க ஆக்சுவலாக? அதான் காலையில் 5:30 மணிக்கு எழுப்பி வச்சு மாதத்தெல்லாம் கேட்டிருந்தீங்கன்னா என்ன பாஸ்டர், செப்டம்பர் மாதம். ஸோ இயேசு கிறிஸ்து 25ஆம் தேதி பிறக்கலன்ட்டு சரித்திரமாய் உங்களுக்கு 3 காரியங்களை சொல்லியிருக்கிறேன். முதல் காரியம், மெய்ப்பர்கள் எப்போ ஆடை மேய்ப்பாங்க, ப்ளசண்ட்டான சீசன், ரைட். 2வது காரியம், சென்சஸ் கணக்கெடுப்பு, மக்கள் தொகை எப்பொழுது எடுப்பார்கள். 3வது காரியம், ஆசாரியர் வகுப்பினுடைய ஊழியத்தின்படி பார்த்தா இயேசு கிறிஸ்து பிறக்கிற போது அந்த செய்தியெல்லாம் சொல்கிறது யார்கிட்ட தான் சொல்கிறாங்க, சகரியா. ஸோ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி பிறக்கல. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறந்தது நாம் பிறந்ததை விட உண்மை. பிறந்து வளர்ந்து வாழ்ந்து மரித்து உயிர்த்தார், மீண்டும் வரப்போகிறார் நமக்காக. அல்லேலூயா. அதனால் இந்த கால வேளையில் நாம் ஆராதிக்கிற தேவன் பிறந்த நாள் உயிரோடு இருக்கவங்க கொண்டாடுவாங்களா, செத்தவங்களுக்கு கொண்டாடுவாங்களா? செத்தவங்களுக்கு இது வரைக்கும் பிறந்த நாள் கொண்டாடி நான் கேள்விப்பட்டதில்லை. நீங்கள் யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? மோஸ்ட்லி அது கூட பண்ணுறதில்ல, பெருசாலாம் கொண்டாட மாட்டாங்க. இறந்த நாள் என்ன பண்ணுவாங்க, உயிரோடு இருக்கும்போது பிறந்த நாள் கொண்டாடுற மாதிரி கொண்டாடுவாங்களா? செத்த பிறகு எனக்கு தெரிஞ்சு அது பண்ண மாட்டாங்க, பண்ணவும் கூடாது. அது அப்படி. ஆனால் இன்றைக்கி நம்ம இயேசு பிறந்தாருன்னு கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். காரணம் எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்கள், 3 பேருக்கு மட்டும்தான் உயிரோடு இருக்கிறார். நீங்கள்லாம் இருக்கிறீங்களான்னு முதல் கேட்கணும். இருக்கிறீங்களா? பாஸ்டர் சாம்பி செல்லுதுரேன்னு ஒருத்தர் இருக்கார், அவர் அடிக்கடி கேட்பார், இருக்கிறீங்களா அலோ அப்படின்னுவார். சைலண்ட்டாக இருந்தால் அலோ இருக்கிறீங்களா. நீங்கள்லாம் இருக்கிறீங்கள. நம்ம உயிரோடு இருக்கிறது எவ்வளோ உண்மையோ அதை விட உண்மை, நம்மளை உயிரோடு வச்சிருக்கிற ஒருத்தர் உயிரோடு இருக்கிறார். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அதனால தான் இன்றைக்கி நீங்களும் நானும் அவரை கொண்டாட. அப்போ டிசம்பர் 25ஆம் தேதி ஏன் பாஸ்டர் நம்ம கொண்டாடுறோம்? ஏன்னா ரோமர்களில் ஒரு ராஜா கிறிஸ்தவராக என்ன பண்ணிட்டார், ரோமர்களுக்கு ரொம்ப 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 விசேஷமான ஒரு பண்டிகை டிசம்பர் 25. என்ன பண்டிகை? சூரிய கடவுளை வணங்குவார்கள். என்ன கடவுளை வணங்குவாங்களா அவங்க?
சூரிய கடவுளை அவங்க வணங்குவாங்க. அந்த கடவுள் பேர் சால் இன்விக்டஸ். சால் இன்விக்டஸ். சமீபத்தில் எனக்கு ஒரு சகோதரர் 3 சட்டைகளை வாங்கி கொடுத்தார். அவர் என்கிட்ட கொடுத்து சொன்னார், பாஸ்டர் இந்த சட்டை ரொம்ப காஸ்ட்லி, இது நம்ம ஊர்லேருந்து வரல, இது வெளிநாட்டு சட்டை என்று சொல்லி கொடுத்தார் எனக்கு. இது அங்கேயே தயாராகி வருது. இந்த சட்டை இட்டாலியிலேருந்து வந்தது. எங்கேருந்து வந்தது? இட்டாலி எங்கே இருக்குது? ரோம். ஓகே. நான் நேற்று நைட்டு இதை எழுதிக்கிட்டு இருக்கும்போது இன்விக்டஸ் என்ற பேரை படித்த உடனே, இந்த பேரை நம்ம சமீபத்தில் எங்கேயோ கேட்டோமே, எங்கேயோ பார்த்தோமே, நம்மக்கிட்ட ஒரு பொருளில் இந்த பேர் இருக்க தேட ஆரம்பித்தேன். டக்குன்னு பீரோ திறந்து என் சட்டையை எடுத்து பார்த்தேன். 3 சட்டையில் பேர் எழுதியிருக்கு, இன்விக்டஸ். அந்த சட்டை பேர் என்னதுங்க? தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த சட்டை ரோமில் என்ன பண்ணியிருக்கிறாங்க. அவர் எனக்கு அதை கிஃப்டாக கொடுத்தார். சாலி இன்விக்டஸ் அப்படின்னா என்னன்னா, சூரிய கடவுளுக்கு வணக்கம். சன் காடை நாங்கள் வணங்குறோம். ரோமர்கள் டிசம்பர் 25ஆம் தேதி சூரிய கடவுள் பிரதானமான கடவுள். நம்ம எப்படி இந்த நம்ம ஊரில் பொங்கல் கொண்டாடி அதில் ஒரு நாள் எதுக்கு? சூரிய பகவான். அது மாதிரி அவங்க இப்போ ரோமர்களும் நிறைய பேர் கிறிஸ்தவர்களாக மாறிட்டனால, ரோம் ராஜாவே கிறிஸ்தவராக மாறிட்டனால, அவங்களுக்கு பிரதானமான ஃபெஸ்டிவல் எதுனா இது, அதை அப்படியே மாற்றி கிறிஸ்மஸ்ன்னு வச்சுட்டார். டிசம்பர் 25 என்ன ஆக்கிட்டார் அவர்? அந்த டிசம்பர் 25ஆம் நாளை இப்படி கொண்டாடுவோம். அவர் யுத்தத்தில் தோத்துக்கிட்டே இருக்கிறாரு. வானத்தில் சிலுவை அடையாளம் வருது. இந்த அடையாளத்தை போட்டினா நீ வின் பண்ணிடுவேன். அவங்க அம்மா கிட்ட போய் சொல்கிறாரு. அவங்க அம்மா சொல்கிறாங்க, உனக்கு முன்னாடியே நான் ரசிக்கப்பட்டேன்ப்பா. அந்த ராஜா பேர் கான்ஸ்டன்டைன், அந்த அம்மா பேர் ஃபெலினா. உனக்கு முன்னாடியே நான் என்ன பண்ணிட்டேன்? ரசிக்கப்பட்டேன். அது சிலுவை சின்னம். அது ஆண்டவராகிய இயேசு நமக்காய் மரித்த சிலுவை. எந்த ரோமர்கள் கிறிஸ்தவர்களை துன்புறுத்தினார்களோ ஒரு கட்டத்திலே அதே ரோமராஜா 312 நூற்றாண்டிலே அவன் ரட்சிக்கப்பட்டுட்டான். கிறிஸ்துக்கு பின் 312. அப்போ அவன் தான் என்ன சொல்கிறான்? டிசம்பர் 25 என்னவா மாற்றிடுவோம். இப்போ என்ன ஆச்சுன்னா, புறஜாதிகள் எல்லாம் கிறிஸ்தவர்களாக மாறுறாங்க. சரி, புறஜாதிகள் ஞாபகம் வச்சுக்கிற ஒரு பெரிய பண்டிகை நாள் எதையான்னு கேட்குறான். யார்? இந்த ரோமராஜா. உடனே சொல்கிறாங்க சாலி இன்விக்டஸ் டிசம்பர் 25ஆம் தேதி. சாலி இன்விக்டஸை தூக்கி அன்றைக்கி கிறிஸ் மாஸாக போடு. கிறிஸ் என்றால் கிரைஸ்ட்டு, மாஸ் என்றால் கொண்டாட்டம். அதுக்கு பேர் தான் கிறிஸ்மஸ். இன்றைக்கி நம்ம அதுதான் கொண்டாட வந்திருக்கிறோம். அல்லேலூயா. ஸோ இப்போ தெரியுதா டிசம்பர் 25 ஏன் நம்ம கொண்டாடுறோன்னு? ஸோ கொஞ்சம் உங்களுக்கு ஒரு காலேஜில் சொல்கிற மாதிரி சில காரியம் என்ன சொல்லிட்டேன். நீங்கள் மறுபடியும் வீட்டில் போய் கேளுங்க. நம்ம கொஞ்ச நேரம் ஆண்டவர் ஆராதிக்கலாம்.